2022 ரிஷி சுனாக் யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. அண்ட் எல்லா இந்தியன்ஸ் இத குறித்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ரிஷி சுனாக் அண்ட் அவருடைய வைஃப் அக்ஷதா மூர்த்தியோட நெட் வர்த் $837 மில்லியன். அக்ஷதா மூர்த்தி பாத்தீங்கன்னா இவங்க இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் நாராயணமூர்த்தியோட பொண்ணு. இவங்களுடைய தனியான நிகர சொத்து மதிப்பு மட்டுமே $721 மில்லியன். அதாவது 5927 கோடி ரூபாய். பாத்தீங்கன்னா இது மறைந்த பிரிட்டனோட குவீன் எலிசபெத் 2 விட அதிகம். ஆனா கேள்வி என்னன்னா, அக்ஷதா மூர்த்தி எப்படி இவ்வளவு பணக்காரரா இருக்காங்க? அக்ஷதா மூர்த்தியோட மேக்ஸிமம் வெல்த் மறைஞ்சிருக்கு இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஷேர்ல. மிஸ்ஸஸ் மூர்த்தி கிட்ட இன்ஃபோசிஸோட 3.89 crores ஷேர்ஸ் இருக்கு. இதன் காரணத்தால வெறும் 2022லயே அவங்களுக்கு 126.6 கோடி ரூபாய்க்கான டிவிடெண்டே கிடைச்சது. அண்ட் வெறும் அக்ஷதா மூர்த்தி மட்டும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அண்ட் அவருடைய வைஃப் ரேகா ஜுன்ஜுன்வாலாக்கு 2022ல 34 கோடி ரூபாய்க்கான டிவிடெண்ட் கிடைச்சது. ஏன்னா அவங்க கிட்ட டைட்டனோட 4.48 crores ஷேர்ஸ் இருந்தது. அண்ட் கம்பெனி வந்து ஒவ்வொரு ஷேருக்கும் 7.5 ரூபீஸ்க்கான டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்க. அதே சமயம் வாரன் பஃபெட்க்கு 2024ல கோகோ கோலா கம்பெனி வந்து 40 கோடி ஷேர்ஸ்க்காக 5810 கோடிக்கான டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதாவது நம்ம நல்ல கம்பெனிஸோட ஷேர்ஸை பை பண்ணிட்டோம்னா இதனால ஷேரோட பிரைஸும் அதிகமாகும் தான். ஆனா அதன் கூடவே நமக்கு டிவிடெண்டும் கிடைக்கலாம். இப்போ இதை கேட்டுட்டு நம்மள நிறைய பேரோட மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கலாம். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஆட்கள். வெல், இதுனா சாதாரண நபரோட கேஸ் ஸ்டடி இருக்கா? அவங்க டிவிடெண்ட்ல இருந்து பணக்காரங்களா இருக்காங்கன்னு. சோ நம்ம டிவிடெண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஃபார்முலாவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம 3 மிடில் கிளாஸ் ஆட்களோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யாரு டிவிடெண்ட் மூலமா பணக்காரனா இருக்காங்களோ. இதுல ஃபர்ஸ்ட் முதல் பேர் வருது ஹேஃபார்ட் பியர்ஸ். பியர்ஸ் ஓட ப்ரொஃபஷன், இவர் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் மிஸ்டரி ரைட்டர். அண்ட் மக்கள் இவரை டிவிடெண்ட் மில்லியனர் என்ற பேர்லயும் அழைப்பாங்க. இவருக்கு 53 வயசு இருக்கிறப்போ அப்பா அவருடைய போர்ட்ஃபோலியோவை அனலைஸ் பண்ணாரு. அண்ட் அவருடைய எல்லா கம்பெனிஸையும் 2 லிஸ்டா டிவைட் பண்ணிட்டாரு. முதல் லிஸ்ட்ல இருந்த கம்பெனிஸ் எப்படின்னா, இவங்க அதிகமான டிவிடெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆனா as a whole கம்பெனி அவ்வளவு வேகமா grow ஆகல. செகண்ட் லிஸ்ட்ல அவர் எந்த கம்பெனிஸ்லாம் போட்டிருந்தாருன்னா, இவங்க டிவிடெண்ட்ஸும் அதிகமா கொடுத்தாங்க. ஆனா அது கூடவே கம்பெனிஸும் வருஷம் grow ஆகிட்டு இருந்தது. உதாரணத்துக்கு கோகோ கோலா, ஜான்சன் அண்ட் ஜான்சன், கெலாக்ஸ், ஃபைசர் அண்ட் பிலிப் மாரிஸ். இதுக்கு அப்புறம் பிஎஸ் வந்து 30 வருஷத்துக்கான பிளான் போட்டாரு. அவர் எஸ்டிமேட் பண்ணது என்னன்னா, அப்படி அவரோட டிவிடெண்ட் 30 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 10% ரேட்ல grow ஆகிட்டு இருந்தா அப்ப அவரால மில்லியனர் ஆயிட முடியும். இப்போ ஆக்சுவலா இவரோட டிவிடெண்ட் எல்லா வருஷமும் 10% grow ஆகல. ஆனா இது 8.54% grow ஆச்சு. வெல், இந்த பர்சன்டேஜ் போதுமானதா இருந்தது இவரை டிவிடெண்ட் மில்லியனரா ஆக்கிறதுக்கு. 1995ல இருந்து 2017 வரைக்கும் பிஎஸ் வந்து டிவிடெண்ட்ஸ்ல இருந்து $1 மில்லியன் விட அதிகமா சம்பாதிச்சாரு. சோ மிஸ்டர் பியர்ஸோட ஸ்டோரியில இருந்து நமக்கு 3 லெசன்ஸ் கத்துக்க கிடைக்குது. 1. he made a plan. அதாவது இவர் சேவிங் கூட இன்வெஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. 2. he kept score. எந்த கம்பெனிஸ்ல வருஷம் டிவிடெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுச்சோ இவர் அதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாரு. அண்ட் அவர் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டு இருந்தாரு எவ்வளவு காசு எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணனும்னு. அண்ட் 3. he made his portfolio work for him. அதாவது இவர் பிளான் போட்டத 30 வருஷத்துக்கு அவர் இத ஃபாலோவும் பண்ணாரு. சோ இப்போ கேள்வி என்னன்னா, என்ன பியர்ஸோட பிளான் பெர்ஃபெக்ட்டா இருந்ததா? ஆப்வியஸ்லி நாட். பியர்ஸ் வந்து அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி அவர் டிவிடெண்ட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருனா அப்ப அவருடைய போர்ட்ஃபோலியோ $10 மில்லியன் விட அதிகமா இருக்கும். பட் அவர்கிட்ட டிவிடெண்ட்ஸை தவிர வேற எந்த ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமோ இல்லாம இருந்ததுனால இந்த காரணத்தால அவரால ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாம போச்சு. செகண்ட் அமேசிங் ஸ்டோரி வருது ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பெண்ணை பத்தி. இவங்களுடைய பேர் வந்து அனிஷ் ட்ரைபர். அண்ட் காலேஜை பாஸ் பண்ணிட்டு லா ஸ்கூல்ல இருந்து ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க ஐஆர்எஸ் ஆடிட்டர் போஸ்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. முழு கரியர்ல அவங்க ஒரு வாட்டி கூட ப்ரோமோட் பண்ணப்படல. 1944ல 51 வயசுல இவங்க ரிட்டையர் ஆனப்போ அப்ப அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வெறும் $3150 ஆனுவல் பென்ஷன் கிடைச்சது. இது இல்லாம இவங்க கிட்ட வெறும் $5000 சேவிங்ஸ் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு இவங்க ஒரு மில்லியனர் ஆனாங்க. அண்ட் இந்த மாதிரி எப்படி நடந்துச்சுன்னா, இவங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய 80% இன்கம் அவங்க சேவ் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா இது யுஎஸ்ஏல ஆவரேஜ் சேவிங்கை விட ரொம்பவே அதிகம். இவங்க ஸ்டாக்ஸ் வாங்கினாங்க அண்ட் அதுல இருந்து கிடைக்கிற டிவிடெண்ட்ஸையும் இவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆண்டிஸ் பாத்தீங்கன்னா வெறும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கம்பெனிஸ் மட்டும் தான் வாங்கினாங்க. இவங்களோட போர்ட்ஃபோலியோல கோகோ கோலா, பெப்சி, கிரைஸ்லர், ஃபைசர், பாரமவுண்ட் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருந்தது. 1944ல இவங்க இந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வாங்கினப்போ அப்ப இந்த எல்லா கம்பெனிஸும் ரொம்பவே சின்னதா இருந்தது. இது மேல் கொண்டு வந்த காலத்துல மாசிவ் டிவிடெண்ட் அண்ட் வெல்த் ஜெனரேட்டர் கம்பெனிஸா மாறிச்சு. இவங்களுடைய ஏஜோட எண்ட்ல இவங்களுடைய நெட்வொர்க் $22 மில்லியன் போனது. இத யெஷுவா யூனிவர்சிட்டி ஸ்டென் காலேஜ் ஃபார் வுமன் அண்ட் நியூயார்க் சிட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனுக்கு டொனேட் பண்ணிட்டாங்க. தேர்ட் கேஸ் ஸ்டடி வந்து கர்ட் பிகர்மேன் பத்தி. கர்ட் ஸ்வீடன்ல பாட்டில் அண்ட் கேனை கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்றதுக்கான வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. கர்ட் வந்து வெறும் ஹை ஸ்கூல் கூட பாஸ் பண்ணல. அண்ட் வெறும் கியூரியாசிட்டினாலேயே இவர் இன்வெஸ்டிங் கத்துக்க ஆரம்பிச்சாரு. அவர் லோக்கல் லைப்ரரிக்கு போய் ஃபைனான்ஷியல் நியூஸ் பேப்பர் படிச்சாரு. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்டிங்கோட நாலேஜை கெயின் பண்ணாரு. இவர் மிச்ச இன்வெஸ்டர்ஸ் மாதிரி அதிக காலத்துக்கு உயிர் வாழ முடியல. அண்ட் இவருடைய மறைவு 60 இயர்ஸ்லயே ஆயிடுச்சு. ஆனா அப்படி இருந்தோ கர்ட் வந்து டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்ல இந்த ஷார்ட் டைம்லயே $1.4 மில்லியன் சம்பாதிச்சாரு. சோ இந்த எல்லா ஸ்டோரிஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி மெயின் கேள்வி வரதுக்கு என்னன்னா, டிவிடெண்ட்னா என்ன அண்ட் நம்ம டிவிடெண்ட்ஸ் கொடுக்கிற நல்ல கம்பெனிஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ நம்ம லேமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, டிவிடெண்டுக்கு அர்த்தம் கம்பெனி
கம்பெனி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு காசு earn பண்ணுதோ அதோட ஒரு பங்கு அப்படி அது விரும்புச்சுன்னா அதோட இன்வெஸ்டர்ஸ்க்கு பே பண்ணலாம். அண்ட் இந்த அமௌண்ட் தான் நம்ம டிவிடெண்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கிற கம்பெனி வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன். இதுல யாரா ஒருத்தர் 1985ல இந்த கம்பெனில 4.12 லாக் ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அப்ப அவருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் 5.86 லாக் ரூபீஸ் கிடைச்சிருந்திருக்கும். பாத்தீங்கன்னா இது இன்வெஸ்டட் அமௌண்ட்டை விட அதிகம். அண்ட் இது இல்லாம இந்த ஷேரோட பிரைஸ்னால அவர் எப்போ கோடீஸ்வரனாவே ஆயிட்டு இருப்பாரு. சோ நம்மளுடைய நெக்ஸ்ட் क्वेश्चन வருது, டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் ஆக்சுவலா எப்படி பண்றது? சோ சார்ல்ஸ் பி கார்ல்சன் அவருடைய புக் தி லிட்டில் புக் ஆஃப் பிக் டிவிடெண்ட்ஸ்ல எழுதியிருக்காரு. ஒரு 5 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. இத வச்சு நம்ம டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் பண்ணலாம். இதுல எல்லாத்துக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன வருதுன்னா, டோன்ட் கம்பேர் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வித் டிவிடெண்ட் ஈல்ட். சோ யாருக்கு தெரியாதோ டிவிடெண்ட் ஈல்டோட ஃபார்முலா வந்து ஒரு வருஷத்துல நமக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு டிவைடட் பை அதோட ஷேர் பிரைஸ் எவ்வளவு. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். நமக்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது டிவைடட் பை நம்ம பேங்க்ல எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அண்ட் மேக்ஸிமம் ஆட்கள் இங்க தான் தவறு செய்றாங்க. டிவிடெண்ட் ஈல்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட் அதிகமா இருக்கோ அதுல முதலீடு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் 1, டிவிடெண்ட் ஈல்ட் வந்து ஷேர் பிரைஸ் அக்கார்டிங் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா அப்படி எதனா ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா அப்ப அதோட டிவிடெண்ட் ஈல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இதனால நம்ம ஒரு தப்பான கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி உங்களுக்கு 100 ரூபாய் ஷேர் பிரைஸ்ல 10 ரூபாய்க்கான டிவிடெண்ட் கிடைக்குது. சோ இதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவிடெண்ட் ஈல்ட் 10 டிவைடட் பை 100 அதாவது 10%. பட் அதுவே அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 50 ரூபாய் ஆயிடுச்சுனா அப்போ இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட் 10 டிவைடட் பை 50 20% ஆயிடும். அண்ட் இதனால நம்ம யோசிப்போம், வாவ் இது பேங்கோட 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ரொம்ப அதிகம்னு. சோ இந்த கம்பெனியை வாங்கிடுவோம்னு முடிவெடுப்போம். பாத்தீங்கன்னா 2008 கிரைசிஸ் சமயத்துல நிறைய கம்பெனிஸோட டிவிடெண்ட் ஈல்ட் 20-25% வரைக்கும் போயிடுச்சு. இது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்னால நடக்கல, அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கம்மியானதுனால நடந்துச்சு. டிவிடெண்ட் ஈல்ட வச்சு கம்பெனி சூஸ் பண்றதுக்கான இரண்டாவது தவறான ரீசன் என்னன்னா, அப்படி டிவிடெண்ட் ஈல்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா தென் இதுவும் நல்ல சைன் கிடையாது. அப்படி கம்பெனி எல்லா காசையும் டிவிடெண்ட்ஸ்ல கொடுத்துருச்சுன்னா அப்ப அதோட சொந்த காசை வச்சு grow ஆக வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2007ல அமெரிக்கால ஒரு கம்பெனி இருந்துச்சு. அதோட பேர் வந்து டான்பர்க் மார்கேக். அவங்க 20% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த காரணத்தால இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குனாங்களோ அவங்க எல்லாருமே வருத்தப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன்னா 2009ல இந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ரூல் செகண்ட், கீப் an eye on payout ratio. லேமன் டர்ம்ஸ்ல சொல்லணும்னா பே அவுட்க்கு அர்த்தம் வந்து கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கு அதுல எவ்வளவு அமௌண்ட் வந்து அதை டிவிடெண்டா கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி வந்து 2 ரூபாய் பர் ஷேர் சம்பாதிக்கிறாங்க அண்ட் 1 ரூபாய் பர் ஷேர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த கேஸ்ல டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 1 டிவைடட் பை 2 50% ஆயிடுச்சு. ஆனா அப்படி எதனா ஒரு கம்பெனியோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப இதுவும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இதுக்காக சேம் ரீசன் தான். கம்பெனிக்கு அதோட சொந்த காசை போட வேண்டியது இருக்கும் grow ஆகிறதுக்கு. இங்க லாஜிக் என்னன்னா, ஒரு கம்பெனி இருக்கு, அதுல வர ரெவென்யூ வச்சு தான் அதை திரும்ப கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி grow பண்ண வைக்க முடியும். கால்சனுக்கு அக்கார்டிங் 60% விட பே அவுட் ரேஷியோ ஒரு கம்பெனிக்கு இருக்க கூடாது. ரெண்டாவது கிரைட்டீரியா கால்சன் அவருடைய புக்ல தெரிவிச்சிருக்கிறது என்னன்னா, தட் இஸ் குவாட்ரிக் ஸ்கோர். இப்ப குவாட்ரிக் ஸ்கோரை கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பெனிஸோட 100 நம்பர்ஸ் தேவை. பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டருக்கு இது ரொம்பவே டிஃபிகல்ட். ஆனா கால்சன் வந்து அவருடைய வெப்சைட் bigsafedividends.comல USA ஓட டாப் 1500 கம்பெனிஸ் S&P 1500 ஓட குவாட்ரிக் ஸ்கோரை கால்குலேட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த கம்பெனிஸ்ல மட்டும் டிவிடெண்ட்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதோட குவாட்ரிக் ஸ்கோர்ல 75 விட அதிகமா இருக்கும். அப்படி நம்ம US ஓட கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா அப்ப நமக்கு இந்த டேட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்கிரீன் பண்றதுக்கு. ரூல் 3, தி பவர் ஆஃப் ரீஇன்வெஸ்டிங். வீடியோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹேஃபோர்ட் பியர்ஸோட எக்ஸாம்பிள பார்த்தோம். இவரே அக்செப்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி அவருடைய டிவிடெண்ட்ஸை இவர் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அப்ப அவருடைய போர்ட்ஃபோலியோ 10 டைம்ஸ் பெருசா இருக்கும். வெல் ஆப்வியஸ்லி நம்ம இந்த தவறு செய்யக்கூடாது. அப்படி நம்ம ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலோனை படிச்சிருந்தோம்னா அப்ப நம்ம அதுல இந்த லெசனை கண்டிப்பா கத்துருந்திருப்போம். ரியல் வெல்த் நம்மளுடைய காசை ரீஇன்வெஸ்ட் பண்றதுனால தான் வரும். நம்மளுடைய ஒரு கோல்ட் காயின் சின்ன சின்ன கோல்ட் காயின்ஸை கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுங்க மேல்கொண்டு அதோட பசங்கள. வெல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெல் ரிசர்ச் டீடைல் வீடியோஸை உருவாக்குறதுக்கு பின்னாடி எங்களோட ரொம்ப பெரிய எஃபர்ட் இருக்கு. சோ எங்களோட வர்க் அப்ரிஷியேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், ஆனா எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். இங்க பாருங்க, நம்மளோட டிவிடெண்ட்ஸை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வருஷம் அதிகமாகும். இதனால நமக்கு இன்னும் அதிகமான டிவிடெண்ட் கிடைக்கும் அண்ட் இந்த கம்பவுண்டிங் சைக்கிளின் காரணத்தினால நம்மளுடைய வெல்த் டிராஸ்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகும். ரூல் 4, பையிங் ஜஸ்ட் பிஃபோர் டிவிடெண்ட் டேட். இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேர் வந்து கம்பெனி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு ஜஸ்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கிடுவாங்க அண்ட் அவங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைச்சதுமே உடனே அதை வித்துலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இதனால ஓவரால் லாபம் ஏற்படாது. இதை ஒரு எக்ஸாம்பிளுடன் பார்ப்போம். இமேஜின் பண்ணிக்கோங்க, 20th ஆகஸ்ட் 2020 அன்னைக்கு இன்ஃபோசிஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்க அவங்களுடைய எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அக்டோபர் 1, 2020. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யார்கிட்டலாம் அந்த நாள் அவங்க கிட்ட இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கோ வெறும் அவங்களுக்கு மட்டும் தான் டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். சோ நீங்க டிசைட் பண்றீங்க 20 செப்டம்பர்
2020 அன்னைக்கு இன்ஃபோசிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களே, அன்னைக்கே நீங்க 100 ஷேர்ஸ் வாங்கிடுறீங்க. சோ தட் உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும்னு. லெட்ஸ் சே 20 செப்டம்பர் 2020 அன்னைக்கு இன்ஃபோசிஸோட ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 1000 ரூபாய். சோ நீங்க இதுல 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. அதாவது உங்களுக்கு 100 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ 9 ரூபாய் 50 பைசாக்கு பிரகாரம் உங்களுக்கு 100 into 9.5 950 ரூபாய்க்கு டிவிடெண்ட் கிடைக்கும். இப்போ என்ன ஆகுனா அக்டோபர் 1 2020 அன்னைக்கு எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு இன்ஃபோசிஸோட ஷேரோட பிரைஸ் கம்மி ஆயிடும். ஏன்னா உங்கள மாதிரி தானே மத்தவங்க யோசிச்சிருப்பாங்க. சோ லெட்ஸ் சே இன்ஃபோசிஸோட ஷேரோட பிரைஸ் முன்னாடி 1000 ரூபாய் இருந்துச்சு அண்ட் அது கம்மியாகி 990.5 ரூபாய் ஆயிடுச்சு. சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களோட 100 ஷேரோட பிரைஸ் 990.5 into 100 is equal to 9905 rupees ஆயிருக்கும். அண்ட் இது கூட உங்களுக்கு 950 ரூபாய்க்கான டிவிடெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். சோ ஓவரால் உங்களுடைய காசு பாத்தீங்கன்னா அதே சேமா தான் இருக்கும். அண்ட் கூட இதுக்காக நீங்க கஷ்டமும் பட்டிருப்பீங்க. அண்ட் டாக்ஸஸ் அண்ட் மிச்ச ஃபீஸ் எக்ஸ்ட்ரா. இன் ஷார்ட் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ரூல் 5 கரெக்ட் டைவர்சிஃபிகேஷன். ஆத்தர் சொல்றாரு ஒரு சேஃப் சைடுல இருக்கிறதுக்கு நம்ம 4 வழிகள்ல நம்மளுடைய காசை டைவர்சிஃபை பண்ணுமா. மெத்தட் 1 டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் அசெட்ஸ். கோல் என்னன்னா நம்ம ஓன் பண்ற ஒவ்வொரு விதமான அசெட்ஸும் பாத்தீங்கன்னா ஒன்னு கூட அதிகமா கோரிலேட் ஆக கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் கூட நம்ம கிட்ட பாண்ட்ஸ் அண்ட் கோல்ஸும் இருக்கலாம். இதனால என்ன ஆகுனா அப்படி ஒரு அசெட் கொஞ்சம் டைம்க்கு டிப் ஆச்சுனாலும் அப்போ நம்மளுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளா இருக்கும். செகண்ட் டைவர்சிஃபிகேஷன் வித் அசெட்ஸ். அதாவது நம்ம ஒரு அசெட் குரூப்ஸ் குள்ளவே கூட டைவர்சிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷேர்ஸ் வாங்குறோம்னா அப்ப நம்ம லார்ஜ் ஸ்மால் மிட் கேப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வாங்கலாம். தேர்ட் டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் டைம். அதாவது நம்ம ஷேரை எப்போ வாங்கிருக்கோம்னா அப்ப அந்த கம்பெனியோட ஷேரோட பிரைஸ் அதிகமா வந்திருக்கலாம் இல்ல கம்மியா வந்திருக்கலாம். ஆல்தோ நம்ம எல்லாரும் என்ன வருமோனா அந்த ஷேரோட பிரைஸ் எப்ப கம்மியா இருக்கோ அப்பதான் வாங்கணும்னு நினைப்போம். ஆனா ஷேரோட பிரைஸ் கம்மியாகும் கிரைசிஸ் காரணத்தினால. அண்ட் கிரைசிஸோட சமயத்துல நிறைய பேருக்கு தைரியம் இருக்காது ஷேர்ஸா வாங்குறதுக்கு. இதனால தான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்டிங் நமக்கு இதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நமக்கான ஒரு ரூல் போட்டிருக்கோம். டிவிடெண்ட்ஸ் வந்ததுமே நம்ம ஷேர்ஸை வாங்கி தருவோம்னு. வெல் அந்த சமயத்துல ஷேரோட பிரைஸ் எவ்வளவு தான் இருந்தாலும் சரி. ஃபோர்த் வந்து டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. உதாரணத்துக்கு இப்போ உங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது. அப்ப இதன் கூடவே நம்ம கிட்ட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். நம்ம சில டிவிடெண்ட்ஸ் கொடுக்கிற கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்குறதான்னு. இங்க பாருங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் டிவிடெண்ட்ஸ் கொடுக்கிற கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏன் சொல்றாங்கன்னா ஏன்னா எந்த ஒரு கம்பெனியோட ஃபைனான்சியல் பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணலாம். ஆனா டிவிடெண்ட்ஸ் முடியாது. ஏன்னா அப்படி ஒரு வாட்டி கம்பெனி இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அவங்களால கான்ஸ்டன்ட்லி ஒவ்வொரு வருஷமும் டிவிடெண்ட் பே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்காக கம்பெனி ஆக்சுவலா earn பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப இதோட கவுண்டர் லாஜிக் என்னன்னா கம்பெனிஸ் எதெல்லாம் டிவிடெண்ட் கொடுக்கலையோ அப்ப அதெல்லாம் நல்ல கம்பெனிஸ் இல்லையா. பட் ஆனா அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் பஃபட்டோட கம்பெனி பெர்க்ஷயர் ஹாத்வே எப்பவுமே டிவிடெண்ட்ஸ் கொடுத்தது இல்ல. ஏன்னா வாரன் அந்த காசை கம்பெனியை க்ரோ பண்றதுக்காக யூஸ் பண்ணணும்னு விரும்புறாரு. சோ தட் ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு. அப்படி எதனா ஒரு இன்வெஸ்டருக்கு காசுக்கான அவசியம் இருந்துச்சுன்னா அவர் ஷேரை விட்டுட்டு காசு எடுத்துக்கலாம். அவருக்கு அக்கார்டிங் டிவிடெண்ட்க்கு என்ன அவசியம். சோ ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்ஷதா மூர்த்தியோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். 2022ல 126 கோடி ரூபாய் அவங்களுக்கு வெறும் டிவிடெண்டாவே கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம 3 மிடில் கிளாஸ் ஆட்களோட ஸ்டோரிஸ் பார்த்தோம். யாரெல்லாம் டிவிடெண்ட் மூலமா மில்லியனர் ஆனாங்களோ. பிறகு நம்ம தி லிட்டில் புக் ஆஃப் பிக் டிவிடெண்ட்ஸ்ல இருந்து 5 லெசன்ஸ் கத்துக்கிட்டோம். லெசன் 1 வந்து டிவிடெண்ட் ஈல்ட பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கம்பேர் பண்ணாதீங்க. லெசன் 2 என்னன்னா பே அவுட் ரேஷியோ. இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ரிக்ஸ். ஆனா 60% விடவோ இந்த நம்பர் அதிகமா இருக்க கூடாது. ஏன்னா அப்படி எல்லா காசும் இன்வெஸ்டர்ஸ்க்கே கிடைச்சிட்டு இருந்துச்சுன்னா அப்ப கம்பெனி அதை க்ரோ பண்றதுக்கு என்ன பண்ணுது. தேர்ட் திரும்ப உங்களோட டிவிடெண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதனால நமக்கு கம்பவுண்டிங்கோட பெனிஃபிட் கிடைக்கும். ஃபோர்த் டிவிடெண்ட் டேட்டோட ஜஸ்ட் முன்னாடி ஷேர்ஸ் வாங்குறது. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஓவரால் நமக்கு இதுல இழப்பு ஏற்படுது. இல்ல அதிகமான டைம் வேஸ்ட் ஆகும். ஃபோர்த் 4 வழிகளை நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணலாம். 1 டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் அசெட்ஸ். செகண்ட் அசெட்ஸ் குள்ளவே நீங்க டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்க. தேர்ட் டைம் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்க. ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜிலையும் டைவர்சிஃபை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்ணணும்ன்றத பார்த்தோம். பட் அப்படி உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிராக்டிகலா டெமான்ஸ்ட்ரேஷனோட டாப் 10 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஒரு டார்கெட். இந்த வீடியோக்கு 2500 லைக்ஸ் அண்ட் 250 கமெண்ட்ஸ் வந்ததுமே நான் உங்களுக்கு பிராக்டிகலா எப்படி சூஸ் பண்ணணும்னு ஒரு வீடியோ போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு நல்ல டிமேட் அக்கவுண்ட் இருக்கணும். சோ நீங்க ஃப்ரீயாவே ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நான் கீழே ஏஞ்சல் ஒனோட லிங்க் கொடுத்திருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இப்பவே ஃப்ரீயா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.